நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ எனக்கு ஒரு உதவி செய்வாயா? குதிரை லாயத்தில் ஒரு பணியாளர் இருக்கிறார். தாமகிரந்தி என்பது அவர் பெயர். செல், இந்த லட்டுவை அவரிடம் கொடு. விரைந்து செல்வாயாக. செல். தாமகிரந்தி, தாமகிரந்தி, தமது பெயர்தான் தாமகிரந்தியா? இதுதான் அது. ஆனால் தந்திரிபாலர் என்னிடத்தில் தாமகிரந்தி மனிதன் என்றாரே. தந்திரி பாலன் லட்டுவை தந்தாரா? உத்தமம். என் இடத்திற்கு லட்டு எப்போது வரும் என்று காத்திருந்தேன். நீயே உண்பாயாக. தமக்கு வேண்டாமா இது? நான் லட்டுவை தின்றால் பருமனாகி விடுவேன். அதோடு உன்னை போலவே உருண்டையாகி விடுவேன். நீயே உண்பாயாக. மந்திரி கங்கனுக்கும் லட்டு மிகவும் பிடித்த ஒன்று. வல்லவன் அவருக்கு லட்டு தந்தாரா இல்லையா? அது பற்றி நான் அறியேன். மகாராஜா, தமக்கு உணவு எடுத்து வந்தோம். இனிப்பான லட்டு. என் உத்தரவின்றி யார் உணவில் லட்டுவை சேர்த்தது? மகாராஜா, தாம் அனுமதி அளித்தால் அதை நான் உண்ணலாமா? லட்டுவை சுவைத்தால் என் சிறு வயது நினைவுகள் மனதில் துளிர்க்கும். அவ்வாறே மந்திரி கங்கனே, தம்மால் எனது ராஜ்யமே சுபிட்சம் பெற்றுள்ளது. தாம் என்னுடைய ராஜ்யத்தில் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். தாதியர்களே, உணவை அங்கு வையுங்கள். பிறகு உண்ணுகிறேன். மகாராஜா, தமது கவனம் ஆட்டத்தில் இல்லையே. ஆம் மந்திரியாரே, சேனாதிபதி கீச்சகனின் நடவடிக்கையை எண்ணி பிரஜைகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். அவன் அரசியின் உறவினன் ஆதலால் அத்தீயவனை என்னால் கட்டுப்படுத்தவும் இயலவில்லை. சேனாதிபதி கீச்சகன் நம் ராஜ்யத்தின் பலம், நம் பாதுகாப்பின் அங்கம். ஆமையின் ஓடானது அதன் உடல் முழுவதும் வியாபித்திருக்கும். ஏனெனில் ஆமையின் பாதுகாப்பானது அதன் மீதுள்ள ஓடு ஒன்றே ஆகும். விளங்கவில்லை. மகாராஜா, அறிவுள்ள அரசன் தன் ராஜ்யத்தின் பாதுகாப்பிற்கு ஒரு தரப்பை நம்பியிருக்க மாட்டான். பல வழிகளில் ஏற்பாடு செய்வான். தாமும் அவ்வழியை பின்பற்ற வேண்டும் அரசே. தாதியரே, அரசியாரின் அறைக்கும் இதே உணவு அனுப்பப்பட்டுள்ளதா? ஆம் மந்திரியாரே.
போதும், இனி என்னால் இயலாது பிரகன்னடா. அயர்ந்து விட்டேன். அதற்குள் சோர்ந்து விட்டாயா உத்தரை? நர்த்தனம் கற்பதால் சக்தியை பெற்றுவிட இயலாது. ஆனால் யுத்த கலை பயின்றால் சுலபமாய் சக்தியை பெறலாம். ஆகட்டும் முத்தரா, எனில் உனக்கு அவ்வளவு சக்தி இருந்தால் நீ நர்த்தனம் புரிந்து காட்டு. நான் வீரனாவேன். நர்த்தனம் அறியாதவன். நர்த்தனத்தின் ஞானமும் யுத்தத்தில் உதவக்கூடியது ராஜகுமாரா. யுத்தத்தில் நர்த்தனமா? ஆம் ராஜகுமாரரே, நீ வாளேந்துவாயாக என்னை வதைக்க முற்படுங்கள். அப்போதே நீ நர்த்தனத்தின் மகிமையை முழுதும் அறிவாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜகுமாரரே, வாழ்வில் அன்பும் மார்ப்பரிப்பும் அவசியம் என்ற கூற்றினை எடுத்துரைப்பதே அற்புத நர்த்தனமாகும். நினைவில் கொள்வாயாக, நடராஜரின் சௌமிய தாண்டவம் வாழ்வென்றால் அவருடைய ருத்ர தாண்டவம் மரணமாகும். எதற்கு லட்டு வந்துள்ளது? இப்போதெல்லாம் உணவோடு இனிப்பான லட்டுவும் ஏன் அனுப்பப்படுகிறது? எடுத்துச் செல்லுங்கள் அதை. மகாராணி, தாம் உத்தரவு அளித்தால் நான் நகரத்திற்கு சென்று வர விழைகிறேன். அனுமதி அளித்தேன். ராஜகுமாரி உத்தரை, சென்று ஓய்விடு. சைரந்தரி, கூந்தல் அலங்காரம் முடிந்ததா? முடிந்தது மகாராணி.
எங்கு புறப்பட்டாய் சைரந்தரி? மகாராணி, இந்நாள் நான் விரதம் நோர்க்கும் நாளாகும். அதோடு மாலை வேளையும் நெருங்கியது. தாம் எனக்கு உத்தரவு அளித்தால் மாலை உணவு உண்ணச் செல்வேன். சற்று பொறுப்பாயாக. நீ இந்த பாத்திரத்தை எடுத்துச் சென்று என் சகோதரன் பவனத்தில் சேர்ப்பிப்பாயாக. மன்னித்தருளுங்கள் மகாராணி. நான் தம்மை அலங்கரிக்கும் பணி செய்பவள். அது தொடர்பான பணிகளையே நான் செய்வேன். தாதியர் பணி செய்ய இயலாது. சேனாதிபதி கீச்சகனின் ஆணையை மத்திய தேசத்தில் நிராகரிப்பார் இல்லை. நீ மந்திரி கங்கனால் ரட்சிக்கப்படுபவள். மந்திரி கங்கனும் அரசரின் அன்பை பெருமளவு கவர்ந்தவர் என்பதை நான் அறிவேன். இருப்பினும் என் சகோதரன் குரோதத்தை நீ பெற்றுவிட்டால் உன்னை உயிரோடு சிதையில் வீசும் ஆணையை அவர் பிறப்பிக்கலாம். அப்போது உன்னை காக்க எவராலும் இயலாது. ஆகையினால் இதை எடுத்துச் சென்று அங்கு சேர்ப்பித்துவிடு. இப்போதே செல். பீமனண்ணா, லட்டு அனுப்பியதற்கான காரணம்? தம்முடைய அன்பு முகத்தை காண மனமானது ஏங்கியது. ஆனால் பீமன் அண்ணா, தமையனின் வார்த்தையை மறந்தீர்களா? முக்கிய தகவலை தெரிவிக்கும் போதுதான் லட்டுவை கொண்டு சமிக்ஞை தரப்பட வேண்டும் என்பது ஆணை. இதுவும் முக்கிய தகவல்தான். உனது இடை மிகவும் மெலிந்து விட்டது பிருகன்னளா. நான் சமைக்கும் சுவையான உணவுண்டு ஆரோக்கியத்தை பெருக்குவாயாக. இடை மெலிந்திருந்தால் யுத்தத்தில் ஒடிந்து போய்விடும். எனது தகவல் பாஞ்சாலியை சென்று அடையவில்லையா? அவள் இன்னும் வந்து சேரவில்லையே. அனுப்பப்பட்ட லட்டுவை நானும் அவளும் இணைந்தே கண்டோம். ஒருவேளை அவளை அரசியார் தாமதப்படுத்தி இருக்கலாம். அப்பாத்திரத்தை இங்கு எடுத்து வா. மன்னியுங்கள்,
இவ்வரையை இருள் சூழ்ந்துள்ளது. உனக்கு ஒளிவிளக்காய் நான் விளங்குவேன் சைரந்தரி. உன் முகத்தை மறைத்துள்ள அத்திரையை விலக்கு சைரந்தரி. இல்லையெனில் எரிந்து விடுவாய். நான் தம்மிடம் முன்பே கூறியிருக்கிறேன் சேனாதிபதியாரே. பெண்ணான நான் 5 கந்தர்வர்களின் பாதுகாப்பை பெற்றவளாவேன். என்னை அக்னியோ விஷமோ அஸ்திரங்களோ தீங்கிழைக்காது. இவ்விஷயத்தை தாம் எப்போதும் மனதில் கொள்வது நல்லதென்று எண்ணுகிறேன். இழைக்கப்படும் காரியங்கள் அனைத்திற்கும் பிரதிபலன் என்று ஒன்று உண்டு. நான் ஒரு கதியற்றவள் என்று காலனை கைத்தட்டி அழைக்கின்றீர்கள். என்னவரான கந்தர்வர்கள் இது பற்றி அறிந்தால் அவர்கள் தமது உயிருக்கு யமனாய் மாறுவார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ யார் சைரந்திரி? உயர்குலப் பெண்ணாய் காட்சி தருகிறாயே. உனது வனப்பு என்னை மயக்குகிறது. உன் வதன அழகு என் மனதை தைத்து என்னை பித்தனாக்குகிறது. வீணான ஆசையை தம்முடைய மனதில் வளர்க்காதீர்கள் சேனாதிபதி கீச்சகனே. அது தம்மை மண்ணோடு மண்ணாக்கும். மூடிய எனது முகத்திரையை நான் இதுவரை விலக்கியதில்லை. எவரும் என் வதனத்தை கண்டதில்லை. நான் கண்டிருக்கிறேன். ஒரு முறை என் சகோதரியின் பவனத்தில் நான் உன்னுடைய அதிசுந்தர வதனத்தை கண்டிருக்கிறேன். கண்டதுமே மோகம் கொண்டேன். உன்னுடைய இந்த வனப்பில் மாண்டேன். உன்னை மணக்க வேண்டும் என்ற ஆசையை என் மனதில் நான் வளர்த்தேன். விவாகமானவள் சேனாதிபதி கீச்சகனே. உன்னுடைய கணவன் உயிரோடு இருந்தால் அவிழ்ந்த கூந்தலை ஏன் முடியாமல் இருக்கிறாய்? இந்த மண்ணுலகில் வாழும் மா பாதகர்களை அழிக்க வேண்டும் என்ற முடிவோடு என்னவர் சபதம் எடுத்துள்ளனர். அது நிறைவேறும் வரை என் கூந்தலை நான் முடியேன். வழியை விட்டு விலகு. கவனமாய் கேள் சைரந்தரி. கீச்சகன் விருப்பத்தை நீ நிறைவேற்றவில்லை எனில் அவன் தன்னுடைய விருப்பத்தை வலுக்கட்டாயமாக நிறைவேற்றும் நிலை இங்கு ஏற்படலாம். என்னுடைய வஸ்திரத்தை ஸ்பரிசிப்பவர் எவராயினும் அவர்கள் வதைக்கப்பட வேண்டியவர்களாவர். நான் அவ்வாறு ஒரு வரத்தை ஆண்டவனிடம் பெற்றவளாவே.
கீச்சகனான நீ என் வஸ்திரத்தை ஸ்பரிசித்து இன்று மாபெரும் பாவத்தை இழைத்து விட்டாய். உனது அங்கரட்சகர்கள் வரட்டும். இவ்விடம் வந்து கீச்சகனை வதைக்கச் சொல்ல அழகியே. நான் கூறிய வார்த்தைகளை மறவாதே. சைரந்திரியான நான் 5 கந்தர்வர்களால் பாதுகாக்கப்படுபவள். எனது விருப்பத்திற்கு மாறாக எவரும் என்னை ஸ்பரிசிக்க இயலாது. என் அறிவுரை கேள். மகத்துவம் வாய்ந்த அரசர் விராடரின் அரண்மனையில் வாழ்ந்து பாதகம் செய்ய துணியாதே கீச்சகா. தன் மனை விட்டு பிறன் மனை நோக்கும் ஒருவன் அறம் தவறியவனாய் கருதப்பட்டு மண்ணோடு மண்ணாவான். மண்ணோடு மண்ணாகி பாதாளம் செல்ல துணியாதே. நான் இந்த விராடத்தில் அடைக்கலம் பெற்றவள். ஆகையால் இந்த ஒரு முறை உனக்கு மன்னிப்பு வழங்குகிறேன். உன்னை அடையாது எனது ஆசை அடங்காது அழகியே. விரைவில் உன்னை எனது மஞ்சம் தனில் எனது இரையாக்கி காட்டுகிறேன் சைரந்தரி.